உண்மையிலே இந்த வார்த்தையை முதல்ல நான் கேட்ட போது ஒரு ஆச்சரியப்பட்டேன். நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டாரு. அவர் ஏற்றுக்கொண்ட உடனே சிறுபான்மை ஆயிடுறாரு. இந்த மண்ணிலே இருந்து ஒரு மதத்துக்கு மாறினவனை நீங்க சிறுபான்மையாக்கிட்டு சிறுபான்மையாவே இருக்கிற இந்த சமூகம், சீமான கூட சொல்லுவார், 3000 குடும்பம் கூட இல்லாத ஒரு சமூகம் பெரும்பான்மையா ஆகி அவங்கள சிறுபான்மைன்னு சொல்லுது. எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் இல்ல? எந்த அரசியல்வாதியும் இப்படி ஒரு வெளிப்பாடு, இப்படி ஒரு இன்டர்பிரேஷன் சொன்னதே கிடையாது. ஐயா ராமதாஸ் ஐயாவோ அல்லது அன்புமணி அவர்களோ சொன்னதா கூட நான் கேள்விப்பட்டதில்லை. மனித குலத்தின் விரோதி, இந்த வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. இந்த வார்த்தையை முதல்ல கேட்ட பிஜேபி காரர்களுக்கு ரொம்ப பயங்கர ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கும். மாமனார் கிட்ட வண்டி வாங்கிட்டேன், மாமனார் கிட்ட கார் வாங்கிட்டேன், மாமனார் கிட்ட லட்சக்கணக்கில் காசு வாங்கிட்டேன், நகை வாங்கிட்டேன், அப்புறம் உனக்கு அரசாங்கத்தினுடைய சலுகை எதுக்கு அப்படின்னு கேட்டாரு பாரு ஒரு ஸ்டேஜ்ல. இனிமேலும் எந்த அரசியல் கட்சி தலைவர் வந்தாலும் சொல்ல முடியாது. தைரியமா ஒரு தேர்தல் பரப்புற கூட்டத்துல நின்று ஓட்டு போடுற மக்கள் மத்தியில சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க எல்லாம் வெளியில சமூக நீதி பேசுறாங்க, உள்ளுக்குள்ள பதவி ஆசையை தவிர வேற ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. முதலமைச்சர் ஆகி என்ன பிரயோஜனம்? முதலமைச்சர் மாற்றம் தான் வருமே தவிர சமூகத்துல மாற்றம் வரவே வராது. இத சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். ஆண்மை இருந்தா, தைரியம் இருந்தா, வீரம் இருந்தா உங்க தலைவனை இப்படி பேச சொல்லுங்க.